வணக்கம் மக்களே, நான் உங்களோட திரும்பினவன். நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், சாந்தனி இசைக்குழுவினால் நடத்தப்பட்ட காலகுரல் போட்டியின் முதலாம் இடத்தினை பெற்று வெற்றி பெற்ற தன்சிகா அவர்களின் பாராட்டு விழாவைத்தான் பார்க்க போறீங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வளர்ந்து வரும் கலைஞர் தன்சிகாவின் கௌரவிப்பு ஆரம்பிக்காக கலந்தோன்றிருக்கும் தன்சிகா அவர்களை கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெற உள்ளது. தற்போது தன்சிகா அவர்களை கிளிநொச்சி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் பங்கு தந்தை வசந்தன் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட வர்த்தக சங்க தலைவர் ஆகியோர் இணைந்து தன்சிகாவை கௌரவிப்பு நிகழ்வு சிறப்பான முறையில் தற்போது நடைபெறுகிறது. இன்றைய இந்த மங்களகரமான பொழுதினிலே எங்களுடைய மண்ணின் மகள் தன்சிகாவை பாராட்டுவதற்காக இங்கே எங்களோடு பிரசன்னமாக இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நேர வணக்கம். உங்களுக்கு தெரியும், எங்களுடைய 2009 முன்னர் கலை கலாச்சாரங்களிலே மிகவும் கம்பீரமாக வெளியிருந்த பல கலைஞர்களையும் பல்வேறு திறமைகள் கொண்ட பிள்ளைகளையும் இந்த மண் பெற்றெடுத்திருந்தது. இன்றும் தன்சிகா மீண்டும் ஒரு முறை எங்களுடைய மண்ணின் இந்த கலையின் உத்தான பயணத்தை அவர் ஆரம்பித்திருப்பது என்பது எங்கள் எல்லோருக்கும் பெருமை சேர்க்கின்றது. மச்சானின் மகளின் மகள் பேத்தி முறை உள்ள பிள்ளை, இந்த பிள்ளையுடைய ஒரு நேர்காணல் அல்லது ஒரு உரையாடல் மூலம் இந்த பிள்ளையுடைய வெளிப்பாடு எனக்கு தெரிந்தது. கிளிநொச்சி மாவட்டத்துக்கு வந்து 20 பேரில் முதலாம் இடம் கிடைத்து இந்த பிள்ளை முதலாம் இடத்தை பெற்றது. நான் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருந்தேன், ஆனால் எனக்கு இந்த விஷயம் தெரியாது. அதான் அந்த நிகழ்வுக்கு போகவில்லை. ஆகவே இந்த பிள்ளையை நான் மனதார பாராட்டுகின்றேன். இந்த குழந்தை மென்மேலும் வளர வேண்டும். இந்த குழந்தை தன்னுடைய பாடல் மூலம் இந்தியாவுக்கு சென்று இந்தியாவில் ஒரு சாதனை படைக்க வேண்டும் என்பது எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டுகின்றேன். இந்த வடமராட்சி கிழக்கு மண்ணுக்குரிய அவ்வாறான ஒரு மண்ணிலே கலை என்பது நாங்கள் பூர்வீக இனம். இந்த மண்ணிலே நாங்கள் வந்தேறு குடிகள் அல்ல. நாங்கள் இந்த மண்ணிலே தோன்றி வளர்ந்தவர்கள். ஒரு தேசிய இனம் தமிழர்கள், தமிழ் தேசிய இனம். அந்த தமிழ் தேசியத்துக்கு இனத்துக்குரிய அடையாளத்தை வடமராட்சி கிழக்கு மண் காலங்காலமாக அடையாளப்படுத்தியிருக்கிறது. வடமராட்சி கிழக்கு மண் பல சவால்களை நெருக்கடிகளை சந்தித்து வாழ்ந்தார்.
தமிழ் பிரதேசங்களில் அதிகமான நெருக்கடிகளையும் நெருக்குவாரங்களையும் சந்தித்த மண் என்ற ஒரு பக்க அனுபவத்தை கொண்டது வடமராட்சி கிழக்கு. சிறப்பான அம்சமாக தைரியம், இந்த மக்களுடைய தைரியம்தான் காரணம் அவர்களிடம் இருக்கிற மன தைரியம் அவர்களை மீண்டும் மீண்டும் நாங்கள் சாம்பலில் இருந்து எழும்புகிற பீனிக்ஸ் பறவை போல வளர வைத்ததுதான் ஒரு வரலாற்றின் அடையாளம். நிறைய இழப்புகளை சந்தித்த மண். வடமராட்சி கிழக்கு பிரதேசம் மற்றும் இந்த யாழ் மாவட்டத்திலே பல முன்னணி கலைஞர்களுக்கு முன்மாதிரியாக இன்று திகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு பேரொளிமிக்க ஒரு பாடகியாக இங்கே வலம் வந்து கொண்டிருக்கின்றார். எல்லாரும் இந்த பாட்டு கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கிறீர்கள். அதனால ஒரு இயக்க பாட்டோட தொடரும் இந்த பாட்டு. ஒன்றே வாழ கூறி வழியில்